அகில் ஆ மெரினான்னு சொல்லு சத்தமா. மெரினா. குதிரை மேலே போலாமா? குதிரை மேலே போறியா? வேற எங்க போலாம்? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, நாளைக்கு ஸ்கூலு. ஆமா சார். அதனால மெரினா பீச்சுக்கு போலாமா? ஓகே சார். ஓகே. காட்டு, உன் ட்ரெஸ் காட்டு, அழகா இருக்கு. வாவ். தம்பியோட வந்து 3வது பர்த்டே ட்ரெஸ். இது சின்ன. அகில், உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, எனக்கு கூட. மம்மிக்கு கொஞ்சம் கொடு. கொடுக்கலாம். கொடுக்குறியா? கொடுக்கலாம். கழட்டு, நான் போட்டுக்கிறேன். குடு. தாரா, இது ட்ரெஸ் நல்லா இருக்கா? அகில் போலாமா? எழுந்து நிறுத்தரா? கூட நிக்கிறானா? தேங்க் யூ. இங்க பாரு. அகில் அங்க போலாமா? போலாமா? ஹாய் ஹாய். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே, எங்க வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தோம். சாப்பிட்டு மெரினா பீச்சுக்கு பசங்களை கூட்டின்னு போறோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் போறோம். வாங்க மெரினா பீச்சில் போயிட்டு நாங்க என்னென்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போலாமா அகில்? வெரி குட். ஒரு அன்பு, செல்லக்குட்டி, பாசம். ஐயா அகில் போலாமா? ஐயோ, அப்படி பண்ணக்கூடாதுடா. நாங்களாம் அப்படி வைக்காத. சரி, குட் பை அகில். உமக்குடு, அம்மாக்கு, ம். அக்காக்கு, அப்பாக்கு. ஐயா போதும் 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 போதும். போதும். எல்லாரும் காய் சொல்லு. ஹாய் சார். ஹாய். அகில் ஓகே. சரி, மெரினா பீச் போயிட்டு பார்க்கலாம். பை. அகில் அப்பாக்கு? அப்பா கொடுக்கறவா? சரி, தாரா குடுத்துட்டு போ. தாரா எங்க? ம். சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம் கிளம்பலாம். ஒரு போட்டோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கிங்கே ஃபுல்லாக ஃப்ரீ தான் இன்னைக்கு. இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இந்த ரோடே பாருங்க, ஃப்ரீயாக இருக்குது இந்த பக்கம் ரோடு. அங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் பைக்கு, காரு எல்லாமே நிறுத்திட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல இருந்துச்சு. இங்கே உள்ள வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அகில் எங்க? டைம்ல அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ வந்து அவ்வளோ சண்டே இல்லை, மீடியமாக தான் இருக்குது கூட்டம். ஆமாம். அகில் என்ன போல மாவுல போலாமா? அப்படியே பைக் வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டோம். அப்படியே போகலாம். போலாமா அகில்? ரோடே ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம். அங்கே ஸ்டார்டிங்கில் தான் பயங்கர ஹெவி டிராஃபிக். வாங்க போகலாம். இங்கே மாடு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன் தம்பி. மாடு எங்கே காணாம போச்சு? ஆமாம், இந்த மாடு பேர் என்ன? காளை மாடு. காளை மாடு அது பேர். சரி, போலாம். மாடு முட்டிடும். டாம், என்ன சாப்பிட்றீங்க? ஸ்வீட் கானா? எங்கே போனாலும் ஸ்வீட் கான் தான். ஸ்வீட் கான் சாப்பிட்டாச்சா? போலாமா? அகில் இங்க பாருங்க, விழிப்பாளர் நிக்கிற அகில் உட்காந்துட்டு இருக்காரு. அகில் நிக்கிறாரு. அகிலுக்கு பாருங்க, இங்க பாருங்க. அகில், அகில் எங்க? பாப்பாக்கு மாங்காய், டாமுக்கு வந்து ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன். டாம் அங்க இருக்காம, டாம் இங்க பாரு, ஸ்வீட் கார்ன். சூடாக இருக்குது, அதனால பேப்பர் வாங்கிட்டு அடியில் குடிச்சிட்டு இருக்கேன் அந்த கப்பில். அகில், சூடாக இருக்கு, பார்த்து சாப்பிடு. அப்பா கூட்டுவா. அங்க பாரு, அங்க பாரு, அம்மா பாரு. போலாமா? மாங்காய் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும், ஃபேவரேட். இங்கே வந்து நாங்கள் ஜெயலலிதா அம்மா சமாதி, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சமாதியும் வந்து பார்த்துட்டு அப்புறமா அங்கே கலைஞர் சமாதி அந்த போகலாம். அப்படியே பசங்களுக்கு சுற்றி காமிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே வர்றதே இல்லை. அங்கே தண்ணி ஆண்ட போயிட்டு அங்கேயே பசங்களை விளையாட வச்சுட்டு அப்படியே கூட்டின்னு போயிடுவோம். இந்த டைம் தான் வந்தோம்.
இங்க தண்ணிலாம் விடுவாங்கல்ல? ஆமாம் எல்லாம் ட்ரையாக கிடக்கு ஒன்றுமே இல்லை தண்ணியே விடல. ஏன்னு காஞ்சி தெரியல. போய் கிடக்கு உள்ள நாய் தான் படுத்து கிடக்கு இல்ல அதிமுக ஆட்சி வந்தாதான் எங்க தண்ணி விடுவாங்க. திமுக ஆட்சி வந்தா விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இது ஆமா அவங்க ஆட்சி வரும்போது அங்கே எம்ஜிஆர் சிலை போல. ஆமாம் கொஞ்சம் தண்ணிலாம் விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். எப்படிதான் டூரிஸ்ட் பாடு தான் சண்டே மட்டும் இல்ல எல்லாரும் டான்ஸா எம்ஜிஆர் சிலையோட ஆமாம் எம்ஜிஆர் சிலை இங்க அழகா வச்சிருக்காங்கல்ல. ஆமாம் ரொம்ப நாள் ஆனதால ஃபர்ஸ்ட்ல எல்லாம் இப்படி இல்ல. ஃபோக்கஸ் லைட் நல்லா இருக்கு ஆமாம் எல்லா பேசும் பிரைட்டாக இருக்குது அகிலுங்க பாரு எம்ஜிஆர் ஸ்வீட் கன் சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்டா இருக்கு. பக்கத்துல ஜெயலலிதா அவங்களோட சிலை அது ஆமாம் வீட்டுல போய் கிட்ட போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெயலலிதா அம்மா யார் ஜே இந்த பக்கம் வாங்க ஆ அகிலுங்க பாரு பாரு அயன் லேடி ஜெயலலிதா மேடம் முன்னாள் முதலமைச்சர் பார் எப்படி இருக்காங்க ஸ்டேஜ் நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. ஆமாம் சிலை நல்லா இருக்கு பார்த்தாச்சு. இது உள்ள போலாமா? போகலாம் அகில் அகில்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இவங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்க இடம் வந்து ரெனிவேஷன் பண்ணதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்களோடதும் எம்ஜிஆர் ஐயாவோடதும் சமாதி சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. ஆமாம் இங்கே தண்ணியெல்லாம் விட்டு தான் நல்லா இருந்திருக்கும் தண்ணியெல்லாம் இல்லை இங்கே பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு இங்கே செடியெல்லாம் அழகா தண்ணிலாம் விட்டுருப்பாங்க. இப்போ வந்து தண்ணியை விட அகில் எங்கே போயிட்டாரு அகில் உள்ள போறான். அகில் இங்கே வாங்க அகில் குட்டி குழந்தை குட்டிங்களை எடுத்துன்னு வந்தாலே அதுங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது என்னென்ன ஸ்நாக்ஸ் ஊட்டுறது தான் அம்மா உங்களுக்கு வேலையே. அகில் இங்கே பாருங்க அவன் உள்ள போயிடுறான் அகில் வெளிவா ஜெயிலுக்குள்ள போகிற மாதிரி போயிடுறான் ஆமாம் நான் போறேன். நாங்கள் போகிறோம் நான் போலாம். நாங்கள் போகிறோம் வந்துட்டான் டாம் வந்துட்டான் நல்ல பையன் ஆமாம் முன்னாடிலாம் வந்து கேட் இருக்காது. உள்ள வந்து காது வச்சு கேட்பாங்க. முன்னாடிலாம் வர்றப்ப என்ன அவர் கட்டின வாட்சோட வந்து சவுண்டு கேட்குதான்னு சொல்லிட்டு அதில் வச்சு பார்ப்பாங்க காது. இப்போ வந்து சுத்தீரி வந்து கேட் போட்டுட்டாங்க. உள்ள போக முடியாது. இப்போ வந்துட்டு அம்மா சமாதி. ஆமாம் அவங்கள டாம் மேலே ஓடிட்டு வருங்க ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுலாம் அவர் அதில் ஏறுறாரு ஸ்லாண்டிங்காக இருக்கிறது சைடில் நிற்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் சின்ன பசங்களாம் ஒரே தூக்கி. ஆமாம் இது அம்மாவோட சமாதி நல்ல டிசைன் நல்லா இதுக்கும் நல்ல டிசைன் அம்மாவோட சமாதி ஜெயலலிதா அம்மா சமாதி. ஆமாம் யார் அது? ஜெயலலிதா ஆமாம் ஆமாம் நல்லா ஆர்கிடெக்சர் நல்லா பண்ணிருக்காங்க டிசைன் சூப்பராக மேலே இந்த சைடும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க அம்மா யூஸ் பண்ண பொருளை வந்து ஆமாம் அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க இங்கே வீட் கேஸில் இருக்கு. ஆமாம் ஈவினிங் க்ளோஸ் ஆகிட்டு. சரி ஓகே அடுத்து எங்கே போகலாம் அடுத்தது வந்து கலைஞர் சமாதிக்கு போகலாம். சரி ஓகே பார்க்கலாம் அங்கே போயிட்டு இங்கே வந்து கொஞ்சம் லைட்டிங்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. லைட் இருக்கு ஆஃப் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது பீச்சு தான்ப்பா பீச்சில் தான்ப்பா அவங்க சமாதிலாம் இருக்கு போயிட்டு இருக்கேன் தாரா நீ போய் உட்காந்துக்கிறியா? தாராக்கு வந்து மயக்கம் வரும். தம்பி வந்து மெரினா பீச்சுக்கு வந்தாலே இந்த வண்டி தான். குதிரையில உட்கார வைக்கலாம்னு நினைச்சோம், பார்த்தா ரொம்ப இருட்டாயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் தான் குதிரையில உட்கார வைக்கணும். எங்க பையன் வந்து ரொம்ப தைரியமா உட்காருவான். பாப்பா வந்து உட்காராது. தாரா நீ போய் உட்கார்றியா?
அக்கே சேட்டை பண்ணாம உட்காரு. இல்லக்கா வேணாம். பூ வேணுமான்னு கேட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். நைட் ஆயிடுச்சு, இனிமேல் வச்சு பைக்கு மாற்றி மாற்றி உட்கார வேண்டியதுதான். ஒரே சந்தோஷம் அகிலுக்கு. அவன் மாற்றி மாற்றி உட்கார்றானா? கலைஞர் சமாதி உள்ள போயிட்டு நாங்கள் வீடியோவே எடுக்கல. தம்பி ரொம்ப அழந்தானா, அப்புறமா அவனை விளையாட வைக்கிறதுக்காக மணலாண்ட வந்துட்டோம். அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்புறோம். மெரினா பீச்லேருந்து டிமார்ட் வந்துட்டோம். ஸ்கைவாக்காண்டில் ஒரு டிமார்ட் இருக்கு, இங்கே தான் வந்திருக்கோம். தம்பி வந்து ஐஸ்கிரீம் என்னன்னு கேட்டானா, அங்கே வந்து எந்த ஐஸ்கிரீமும் இல்லை, லோக்கல் ஐஸ்கிரீம் தான் இருந்தது. சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு சரி போகிற வழியில் இங்கே வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து பழம் வாங்கி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூட அழுந்துட்டு இருக்கான். காசுலாம் கிடையாது. ஐஸ்கிரீம் தரகாட்டு காலி பண்ணிட்டாங்க. பட்டர் ஸ்காட்ச் வாங்கியிருந்தா அப்புறமா மேங்கோ 2 ஐஸ்கிரீம். பக்கத்தில் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டோட கடை தான் அது, ஃப்ரூட்ஸ் கடை. அங்கே கொஞ்சம் அப்படியே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து மாதுளம்பழமும் ஆப்பிள், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, கொஞ்சம் பப்பாயா வாங்கிட்டு அப்படியே போகலாம். இவங்க ஃப்ரெண்டோட கடை தான் இது, டிமார்ட் வெளியே இருக்குது. எங்கே தான் அப்படியே ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா வாங்குங்க, கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவாங்க. இங்கே ஸ்வீட் கார்ன் கூட இருக்குது, மசாலா ஸ்வீட் கார்ன், மசாலா ஸ்வீட் கார்னு, அப்புறமா ஜூஸ்லாம் இருக்குது. அப்படியே ஆப்போசிட் பாரதி ஃப்ரூட்ஸில் வாங்கிட்டீங்களா? பாரதி பழம்லாம் எடுத்துட்டியா? நான் வீடியோ எடுக்கிறேன், அதனால வந்து அவங்க பழம்லாம் எடுத்துகிட்டு எடை போட்டு வாங்கிட்டோம். அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய். பார்க்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன பழம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மாதுளம்பழம், அதுக்கப்புறம் தம்பி வந்து மாதுளம்பழம் சாப்பிட மாட்டான், ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிடுவான். அதனால் ஆப்பிள் மட்டும் 1 கிலோ வாங்கிட்டு மாதுளம்பழம் வந்து ஒரு 1/2 கிலோ விட கொஞ்சம் மிச்சம் இருந்ததில்ல. பழம் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ. அப்புறமா ஒரு 1/2 கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தோம். இது மினி ஆரஞ்சு மாதிரி. ஆமாம், இது ரொம்ப ரேட் அதிகம், 300 ரூபாய் கேஜி. சாப்பிடுவா, கேள்வி சாப்பிட்றேன். அது ஃப்ரூட்ஸோட ரேட்லாம் அதிகமாக இருக்குது. அப்புறம் இது ஒரு பப்பாயா. தம்பி சாப்பிட மாட்டா பப்பாயா, ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஆரஞ்சும் ஆப்பிளும் தம்பிக்கு, பாப்பாக்கலாம் 2 கோவா எனக்கு. 2 கோவா. இவ்வளோ தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நைட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி இருக்குது, சாப்பிட்டு நாங்கள் தூங்குறோம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.